குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற மாபெரும் புரட்சி என்று மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சொல்லுகிறார்கள். இதில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 2 வரி விகிதமாக 4லிருந்து 2ஆக அந்த வரி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டொன்றுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று பிரதமர் சொல்லுகிறார். ஆனால் இந்த 8 ஆண்டுகளில் மிக உயர்ந்த வரி விகிதத்தை அமைத்து 4 விதமான வரி விகிதத்தை அமைத்து 55 லட்சம் கோடியை இந்திய மக்களிடமிருந்து அவர்கள் வசூலித்திருக்கிறார்கள். ஆக இந்த வரி அதிகமாக்கியது வேறொரு ஆட்சி அல்ல, இவர்கள் ஆட்சி தான் வரியை அதிகமாக்கினார்கள். அப்புறம் இவங்களே நாங்கள் அதை குறைச்சிட்டோம், அதனால் மக்களுக்கு நன்மை என்றால் 8 ஆண்டுகளாக குறைக்காத வரியை இந்த 2 ஆண்டுகள் இப்போ ஏன் நீங்கள் குறைச்சிருக்கிறீங்க? நீங்கள் இந்த 8 ஆண்டுகளாக 55 லட்சம் கோடி ரூபாயை வசூல் செய்தீர்களே, அது எதற்கு செலவாயிற்று? ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2010லிருந்து 2013 வரை பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராகவும் எங்களுடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராகவும் இருந்த பொழுது இதே ஜிஎஸ்டியை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார்கள். இரவு பகலாக விவாதம் நடந்தது. அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், எனக்கு இன்னும் என்னுடைய காதுகளில் அது ஒலிக்கிறது. தலைவர் சிதம்பரம் சொன்னார், ஒரே வரி குறைவான வரி. இதுதான் ஜிஎஸ்டியுடைய இலக்கணம். ஜிஎஸ்டி ஒரு வரியைத்தான் விதிக்கும், அது குறைவான வரியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமான வரி விகிதங்கள் இருக்கின்றன, அது கூடாது. இது வியாபாரிகளுக்கும் நன்மை பயக்கும், மக்களுக்கும் நன்மை பயக்கும். ஒரு பூவிலிருந்து தேனை எவ்வாறு தேனி அந்த பூவுக்கு சிரமமில்லாமல் எடுக்கிறதோ அதை போல்தான் வரி விகிதம் இருக்க வேண்டும். இதைத்தான் சாணக்கியர் சொல்லியிருக்கிறார். அர்த்த சாஸ்திரத்தில் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் பின்பற்றுறேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் சிதம்பரம் அவர்கள் உரையாற்றினார்கள். அன்றைக்கி மேல் சபையில் பிஜேபிக்கு ஆதரவு இருந்தது, அதனால் அவர்கள் வாக்களிக்க மறுத்தார்கள். அன்றைக்கி மட்டும் அவங்க வாக்களிச்சிருந்தா ஒரே வரி, ஒரே ஜிஎஸ்டி, ஒரே வரி, சீரான வரி, குறைவான வரி அன்றைக்கு இந்தியாவில் அமலுக்கு வந்திருக்கும். இன்னும் எவ்வளவோ நம்முடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பிரதமர் பேசினார், இது வளர்ச்சிக்காக செய்யப்படுவது, அரசியலுக்காக அல்ல. எனவே பிஜேபி இதை எதிர்க்கக்கூடாது, இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொன்னார். மற்ற எதிர்க்கட்சிகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், பிஜேபி மட்டும் ஏற்றுக்கல. காரணம் என்னவென்று சொன்னால், வரி குறைப்பு ஏற்பட்டால் அது ஐக்கிய முற்போக்கு அணிக்கு ஒரு பெரிய பலமாக மாறிவிடும் என்பதற்காக அவர்கள் அந்த ஆதரவை மறுத்தார்கள். ஆனால் அதன் பிறகு அவர்கள் ஆட்சிக்கு இதே ஜிஎஸ்டி அவங்க கொண்டாந்தாங்க. காங்கிரஸ் சில திருத்தங்களோடு அதனை ஏற்றுக்கொண்டது. என்ன திருத்தம் சொன்னா, இந்த 4 விதமான வரி அமைப்பு கூடாது, ஒரே வரி அமைப்பு தான் இருக்கணும். நீங்கள் இப்பயே செய்யுங்க, இல்லை காலப்போக்கிலேயாவது செய்யுங்க, ஆனால் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜிஎஸ்டிக்கு நாம் எதிர்பார்க்கல. அன்றைக்கி நீங்கள் எதிர்த்தீங்க, அதனால் இன்றைக்கி நாங்கள் எதிர்க்கிறோன்னு காங்கிரஸ் சொல்லலை. ஏன்னா காங்கிரஸ் இருக்க நாட்டின் மீது ஒரு பற்றும் பொருளாதார வளர்ச்சியின் மீது ஒரு நம்பிக்கையும் இருந்த காரணத்தினால மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லி காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? மிக அதிகமான வரி விதிப்பை செய்தார்கள். 55 லட்சம் கோடியை வாங்கியிருக்கீங்க. இன்றைக்கு அவர்கள் கூச்சமில்லாமல் சொல்லுகிறார்கள், இது தீபாவளி பரிசு என்று. அப்படின்னா மற்ற தீபாவளிக்கெல்லாம் தண்டனையா? இதற்கு முன்பு வந்த 8 தீபாவளியும் தண்டனை தானே கொடுத்தீங்க. இது நியாயமா? அறிவு சார்ந்த ஒரு தேசத்தில், ஜனநாயகம் இருக்கிற ஒரு தேசத்தில் இன்னொரு கட்சி வரியை போட்டு இவர்கள் ஆட்சிக்கு வரியை குறைத்திருந்தால் அது வரவேற்கக்கூடியது. நீயே அதிக வரி போட்ட, இப்போ நீயே குறைக்கிறேங்கிற, அதில் என்ன நியாயம் இருக்கிறது?
பத்திரிகை எல்லா பெரிய கம்பெனிகளையும் விரட்டி முழு பக்க விளம்பரம் கொடுக்க சொல்கிறார்கள். கார் விலை குறைஞ்சிட்டுது, டிவி விலை குறைஞ்சிட்டுது, மோட்டார் சைக்கிள் விலை குறைஞ்சிட்டுது. இதை வந்து ஒரு பெரிய இயக்கமாக நடத்துகிறார்கள். இதில் என்ன நீங்கள் சாதிச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியணும். சாதனை ஒன்றும் இல்லை, ஏமாற்றி இருக்கிறீர்கள். மக்களை 8 ஆண்டுகளாக நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள். அதை வந்து காங்கிரஸ் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் பல விஷயங்களை தெளிவுபடுத்தினார். நீங்கள் வந்து பண மதிப்பிழப்பு நீக்கம் நீங்கள் கொண்டு வந்த பொழுது அவர் சொன்னார், இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம், நாட்டினுடைய வளர்ச்சி 1.5% இதனால் குறையும் என்று சொன்னார். ஆனால் அது வந்து 2.5% குறைஞ்சி போச்சு. கடைசியில் அவருடைய கணிப்பையும் மீறி அது குறைந்தது. அதில் நீங்கள் என்ன சாதிச்சிங்க? அதில் உங்களால் எவ்வளவு கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வர முடிந்தது? முதல்ல கருப்பு பணம்ங்கிறதுக்கு டெஃபனேஷனே அவங்களுக்கு தெரியாது. அதனுடைய விளைவு தான் அது. நீங்கள் வந்து மக்கள் சிரமப்பட்டார்கள். அதுவும் யார்? எளிய மக்கள் சிரமப்பட்டார்கள். செல்வந்தர்கள்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க, எளிய மக்கள் சிரமப்பட்டார்கள். நீங்கள் மோடியினுடைய வரலாற்று பெருமை வாய்ந்த ஒரு குறைபாடுனா அதுதான். நீங்கள் துக்ளக் எப்படி தலைநகரங்களை மாற்றி மாற்றி அந்த மக்களை சிரமப்படுத்தினாரோ அதே மாதிரி தான் அது ஒரு துக்ளக் தர்பார். இப்படியாகத்தான் அவர்களுடைய எல்லா விஷயங்களும் நடந்திருக்கின்றன. நீங்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு குஜராத்தில் கொண்டாந்து நம்முடைய இந்தியர்களை இறக்கினார்கள். நான் கேட்குறேன், அது எப்படி நியாயமாகும்? நீங்கள் வந்து சட்டவிரோதமாக அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அமெரிக்காவில் கைது செய்யலாம். அது கூட நீங்கள் ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் விட்டுட்டீங்க, அவன் கைது செஞ்சுட்டான். சரி, விமானத்தில் ஏற்றிய பிறகாவது விலங்குகளை எடுக்க வேண்டாமா? விமானத்திலையும் 22 மணி நேரம் அவர்கள் கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு தான் விமானத்தில் வந்தாங்க. சரி, நம்முடைய மண்ணுக்கு வந்த பிறகாவது அந்த விலங்குகள் அகற்றப்பட்டதா? இல்லையே. குஜராத் மண்ணிலையும் அவங்க வந்து விலங்குகளோடு தான், மிருகங்களைப் போலத்தான் அவர்கள் வந்தார்கள். இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, பாரதிய ஜனதா ஏற்றுக்கொண்டது, RSS ஏற்றுக்கொண்டது. பிரதமர் அதற்கு பதில் சொல்லல. நீங்கள் வந்து இந்தியா இந்தியா என்று பிரதமர் பேசுகிறார், இந்துக்கள் இந்துக்கள் என்று பிரதமர் பேசுகிறார். கடைசியில் என்னாச்சு? நம்முடைய இந்துக்களை பூரா கையில் விலங்கிட்டு தான் குஜராத்தில் கொண்டாந்து இறக்குனாங்க. நீங்கள் வந்து இதே இந்திரா காந்தியாக இருந்தால் அதை ஒத்துக்குவாங்களா? இந்திரா காந்தி வந்து அமெரிக்க மண்ணிலேயே போய் நிக்சனுக்கு எதிராக பேசினார். வரலாற்று சிறப்பு, வரலாற்று பதிவு இருக்கிறது அதெல்லாம். நீங்கள் வந்து பாகிஸ்தானை 2ஆக உடைத்து வங்காளதேசத்தை பிரித்த பொழுது அமெரிக்காவினுடைய 6வது கப்பற்படை வந்தது. இந்திரா காந்தி பயப்படலையே, பார்ப்போம் என்று தான் சொன்னார். அதன் பிறகு அந்த கப்பற்படை தானா திரும்பி போயிட்டுது. ரஷ்யாவினுடைய கப்பற்படை வந்தோடனே அது திரும்பி போயிட்டுது. இதெல்லாம் வரலாறு இல்லையா? நீங்கள் எதை போன்ற பிரதமர்களை காங்கிரஸ் வழங்கியது, ஆனால் இன்றைக்கி எதை போன்ற பிரதமர் வந்திருக்கிறார். இதில் என்ன நீங்கள் சாதனை செஞ்சுருக்கிறீங்க? இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறோம். H1B விசானால 88 லட்சம் ரூபாய் அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் வந்துங்க, அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் 2 நோக்கம் அதில் இருக்கிறது. ஒன்று, உண்மையிலேயே அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பில் குறைவு இருக்காங்க. இந்தியர்களும் சீனர்களும் பாகிஸ்தானியர்களும் குறைந்த சம்பளத்திற்கு நிறைய நேரம் வேலை செய்கிறார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் அப்படி வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து அமெரிக்க கம்பெனிகள் மற்றவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதை அதிகப்படுத்தி இருக்கிறார். அதில் வந்து நாமும் பாதிக்கப்படுகிறோம், சீனர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பிலிப்பைன்ஸ் தேசத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பாதிக்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, நம்ம நாட்டில் புதுக்கோட்டையில் வேம்பு என்று ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் தெரிஞ்சவர் இருக்கிறார், ஸ்ரீதர் வேம்பு. அவர் வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இந்தியாவிற்கு நல்லது. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற தொழில் வல்லுநர்கள் பூரா இந்தியாவுக்கு வாங்க, இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நாமும் முன்னேறலாம், நம்முடைய தேசத்தையும் முன்னேற்றலாம் என்று சொல்லியிருக்கிறார். அது வந்து ஒரு நல்ல மனநிலை. எனவே ஸ்ரீதர் வேம்பனுடைய கருத்து தான் இந்தியாவினுடைய கருத்து இன்றைக்கி. எனவே இதை நாம் வந்து ஒரு சாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அமெரிக்காவில் போய் அடிமை பணி செய்வதை விட ஏதாவது ஒரு தப்பு வந்தால் ட்ரம்பை போன்ற மனநிலை சரியில்லாதவர்கள் கையிலையும் காலையும் விளங்கிடுவதை விட நம்ம நாட்டில் வந்து அவர்கள் அற்புதமாக வாழலாம், நம்ம நாட்டில் வந்து நம்முடைய தேசத்தையும் முன்னேற்றலாம், அவர்களும் முன்னேறலாம். சார் நீங்கள் வந்து சார் எலெக்ஷனில் வந்து பங்கு கேட்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் நாங்கள் எம்ஆர்கேட்ட கேட்கும்போது இதெல்லாம் வந்து எலெக்ஷன் வரும்போது அதெல்லாம் அரசியல் விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்க சார். சார் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு $21 பில்லியன் வந்து அமெரிக்கா செலவு பண்ணிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு சார் இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மே 22லேருந்து பார்த்தீங்கன்னா சார் பெட்ரோல் டீசல் விலை ஏறவே இல்லை, பட் நிலையாகவே இருக்குது. பட் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு வார் விஷயத்தில் கம்மியான விலையில் ரஷ்யாவில் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. பட் இந்த கம்மியான விலையில் வாங்கக்குள்ள அந்த கொள்முதலுக்கான விலையை நீங்கள் குறைச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி விலைவாசியெல்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கும். பட் அதுக்கான நிலைப்பாடுகளை அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. பட் இதுவும் என்னன்னா இதையும் ஒரு கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாக கோரிக்கை வைக்கிறோம். பட் அதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. லாபத்தை ஒன்றுமே நோக்குகிற இந்த பிஜேபி அரசு எளிய மக்களில் வந்து வாழ்வாதாரத்தை ஏன் பார்க்க மாட்டேன்றாங்க? ஏன் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சேர்க்கல? தீபாவளி பர்சுன்னு சொல்கிற இவங்க ஏன் ஜிஎஸ்டி கவுன்சில் சேர்த்து அதுவும் ஒரு நிலையான கொண்டு வரலாம்? இது ரொம்ப லையபிளியான ரேட்டில் வந்து இப்போ பெட்ரோல் டீசல்லாம் வாங்குறாங்க. இது உலகமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ரஷ்யா அமெரிக்கா கோபப்படுறது காரணமே அதான் சார். அப்புறம் நீங்கள் விலையை குறைக்கலாமே சார். எந்த முதலாளிகள் தான் நீங்கள் அது மூலமாக பயனடைகிறாங்க, வந்து பாமர மக்கள் பயனடைய மாட்டேன்றாங்க. இதில் உங்களோட கருத்து என்ன சார்? இதை நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வருகிறோம். என்னென்னா நாம் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 70 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் பெட்ரோல் டீசலை நாம் விற்பனை செய்தோம். அப்போ வந்து கச்சா எண்ணெய் $120 விற்றுது. ஆனால் உள்நாட்டு வரியை குறைத்ததன் மூலமாக மன்மோகன் சிங் அவர்கள் குறைந்த விலைக்கு மக்களுக்கு அதை வழங்கினார். ஆனால் இன்றைக்கி என்னென்னா கச்சா எண்ணெய் விலை மிக 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 குறைந்து விட்டது. ஆனால் இவர்கள் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். காரணம் என்னென்னா இவங்க வரியை குறைக்கல. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அந்த வரியை அவர்கள் குறைக்க மறுக்கிற காரணத்தினால 100 ரூபாய்க்கு இன்றைக்கு பெட்ரோலும் டீசலும் விற்பனை ஆகுது. இதை விட என்ன கொடுமைன்னா அது வந்து அரசுக்கு சொந்தமான ஆயில் கம்பெனிகளுக்கு அது செல்லவில்லை, தனியாருக்கு சொந்தமான ஆயில் கம்பெனிகளுக்கு பெருமளவில் அது போகிறது. அரசுக்கு ரொம்ப குறைவாக வருது, ஆனால் தனியாருக்கு மிக அதிகமாக போகிறது. இது வந்து இது எப்படி சொல்லலாம்னா பகல் கொள்ளை என்று சொல்லலாம். மக்களை இதைவிட சுரண்ட முடியாது, மக்களுக்கு இதைவிட துரோகம் செய்ய முடியாது. இவ்வளவு குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி மிக அதிகமான விலைக்கு மக்களுக்கு, அதுவும் யார் நடுத்தர மக்களும் தொழிலாளர்களும் இப்பொழுது சிரமப்படுகிறார்கள். நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே பெட்ரோலுக்கு 2 ரூபாய் வரியை குறைத்தார். ஏன்னா வந்து 2 வீலர் வச்சுருக்கிறவங்க ரொம்ப பேர் வந்து தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். அதனால் என்னால் முடிந்த விலை குறைப்பை செய்கிறேன் என்று அவர் அந்த விலையை குறைத்தார். அதை கூட மோடி செய்யவில்லை. அதுதான் மோடிக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஜிஎஸ்டி கவுன்சில் அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொண்டாந்தா விலை குறைஞ்சிடும். விலை குறைஞ்சிட்டா அவங்களுக்கு வரி வருவாய் குறைந்து விடும், முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக அவர்கள் கொண்டு வரவில்லை. கரூரில் செந்தில் பாலாஜியுடைய திமுக கட்சியில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகி மேலே சேர்ந்துருக்காங்க. அதை பற்றி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார். இந்த ஜோதிமணி அதை பற்றி கருத்துக்கள் என்ன சார்? அதாவதுங்க அது வந்து அப்படி சேர்த்தது அது ஒரு நாகரிகமான செயல் அல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடாதது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் அது இப்பொழுது சரி செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சரி செஞ்ச வரைக்கும் கரெக்ட். சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி மாற்றம் ஏற்படுமா? விஜய் தாவேகா கட்சியுடன் கூட்டணி பேசுவதாக கூறப்படுகிறது. உண்மையாக நீங்கள் வந்து காங்கிரஸை பொறுத்தவரை மத சார்பின்மையில் மிகுந்த நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் இயக்கம். நாங்கள் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், எங்களுடைய தலைவர் ராகுல் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சிறந்த நண்பர், அரசியல் ரீதியாகவும் நண்பர், அரசியலுக்கு அப்பாற்பட்டும் நண்பர். நாங்கள் வந்து எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கேட்பதெல்லாம் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய விருப்பங்கள். அதற்காக வந்து நாங்கள் வந்து கூட்டணி மாறிவிடுவோம் அல்லது வேறு கூட்டணியில் சேர்ந்து விடுவோம் என்று ஏராளமான வதந்திகள் இந்த சமூக வலைதளங்கள்லையும் உங்களை போன்றவர்களாலையும் உருவாக்கப்படுகிறது.
நீங்கள் வந்து என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லுகிறேன், காங்கிரஸை பொறுத்தவரையும் நான் சொல்லுகிறேன், லட்சிய ரீதியானவன் நான். எனக்கெல்லாம் கட்சியினுடைய கொள்கை தான் முக்கியமே ஒழிய சந்தர்ப்பவாதம் என்பது சிறிதும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தாய் உணவு பரிமாறுகிறார், அவருடைய மகன் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு வைமான்னு கேட்டால் தாய்க்கும் மகனுக்கும் உறவு முறிந்து விட்டது என்ற அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு தாயிடம் கேட்கிற உரிமை மகனுக்கு உண்டல்லவா? உடனே பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் அதிகமாக சோறு கேட்டார் பையன், அம்மாவுக்கும் பையனுக்கும் பெரிய சண்டை நடக்கிறதே வேற பாருங்கன்னு எடப்பாடி மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர் ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்ன கருத்து சொல்கிறார்? காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் கிரீஷ் அவர்கள் 125 சீட்டு கேட்டார். முன்னாள் தலைவர் அழகிரி அவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறாரு. சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் அவர்கள் பங்கு கேட்குறாரு. அதனால் திமுக கூட்டணி சிதறிவிட்டது, திமுக கூட்டணி நிலைக்காதுன்னு இந்த கிராமங்களில் சண்டை வந்தால் சாபம் விடுவாங்க. அது மாதிரி அவர் சாபம் விடுகிறார். அது இல்லாமல் எங்களுடைய தமிழக காங்கிரஸ் தலைவரை பற்றி ரொம்ப குறைவாக வேற பேசியிருக்கிறார். அதெல்லாம் தவறு. எப்பொழுதுமே அரசியல் பேச வேண்டுமே ஒழிய தனிநபர் விமர்சனம் என்பது கூடாது. நான் கேட்குறேன், எடப்பாடியை பற்றி தனிநபர் விமர்சனம் செய்தால் அவருடைய நிலை என்னவாகும்? அவர் என்ன பரிசுத்தமானவரா, தூய்மையானவரா, நம்பிக்கைக்குரியவரா, அல்லது நண்பர்களை காப்பாற்றியவரா? அவர் எந்த வகையில் அவர் வந்து சிறந்தவராக இருக்க முடியும்? அவர் அதை பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கொள்கை விமர்சனம் என்பது வேறு, தனி மனித விமர்சனம் என்பது வேறு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் தலைவராக இருக்கிற பொழுது தான் அந்த தொகுதியை நான் அவருக்கு அந்த சீட்டை நான் தான் கொடுத்தேன். நீங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் குழுவில் கூட டெல்லியோடு பேசிய பொழுது எங்களுக்கு வந்து அன்றைக்கு வந்து பார்வையாளராக வந்த ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கக்கூடாது என்று வாதிட்டார். ஆமாம், நான் தான் அதில் வந்து மறுப்பு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, அந்த தொகுதிக்கு ஏற்ற வேட்பாளர் அவர் தான், அதனால தான் அந்த தொகுதிக்கு அவரை நான் பரிந்துரை செய்திருக்கிறேன். ஏன் அந்த தொகுதியை நம்ம தேர்வு செய்தோம் என்று சொன்னால், ராஜீவ் காந்தியினுடைய நினைவகம் அங்கே இருக்கிறது. எனவே அந்த நினைவகம் நம்முடைய தொகுதியில் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியை கேட்டு பெற்றோம். எனவே அவரை நான் தான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சோனியா காந்தி அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார். இது வந்து வரலாறு. நீங்கள் வந்து அவர் ஒன்றும் சும்மா வந்துள்ள 15 ஆண்டு காலம் இந்த கட்சியில் பணியாற்றியிருக்கிறார். நீங்கள் அவரை பற்றிய விமர்சனம் அவ்வளவு கேவலமான தனி மனித விமர்சனம் கூடாது அல்லவா? சார், இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். திமுகவுக்கு வந்து தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து விசுவாசியாக இருக்காரு. நீங்கள் வந்து நண்பர்களோடு நட்பாக இருப்பது தப்பாகாது. நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நண்பர்கள். நாங்கள் அவங்கக்கிட்ட சிலதை கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை உண்டு. நான் அதை குறைவாக நினைக்கல, நான் அதை தப்பாக நினைக்கல. இன்றைக்கு காலையில் கூட ஒரு பேட்டிக்கு என்னை வந்து செல்ஃபோனில் பேட்டி எடுத்தாங்க. இப்போ என்ன திடீர்னு கேட்குறீங்களேன்னு கேட்டாங்க. தேர்தல் வரும்பொழுது தானே கேட்க முடியும். தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுங்கன்னா நீங்களே கேட்பீங்க. தேர்தல் தான் முடிஞ்சுட்டு இப்போ ஏன் சீட்டு கேட்குறீங்கன்னு கேட்பீங்க. தேர்தல் நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நாங்கள் 110 இடங்களில் போட்டியிட்டவர்கள். இன்றைக்கு குறைவான இடங்களில் போட்டியிடுகிறோம். அந்த நிலை மாற வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் வந்து நான் தலைவராக வந்த பிறகு வாக்கு சாவடி கமிட்டிகள் 64% நான் நிறைவேற்றி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு செல்வ பெருந்தகை தலைவராக வந்த பிறகு 21,000 கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை அமைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி முதன்முறையாக அமைப்பு ரீதியாக வலிமையாக இருக்கிறது. எனவே நாங்கள் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருமளவில் உண்டு. நீங்கள் அமைப்பு ரீதியாக நாங்கள் பலமாக இருப்பதை விட பொதுமக்கள் மத்தியில் காங்கிரஸிற்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அந்த வாக்கு வங்கி மிக அதிகமானது. நாங்கள் வந்து எங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறவில்லை என்றால் அந்த வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிடும். எனவே அந்த வாக்கு வங்கியை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு காலம் நாங்கள் அதில் பணியாற்றியிருக்கிறோம் அந்த கட்சிக்காக. எனவே அந்த கட்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளை நாங்கள் திரும்ப செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கேட்டிருக்கிறோம்.
எனவே எங்களுடைய கோரிக்கைகளை தப்பில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையும் அதை விரும்புகிறது என்பதை நான் தெரிவித்தேன். சார் விஜய் பிரச்சாரத்திற்கு வந்து தடை வைக்கக்கூடாது தமிழக அரசு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்லிட்டாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து இல்லை சார்? அதனால அதுக்கான விமர்சனமாக வருது. அதனால தான் வந்து விஜய் கட்சியோட வந்து காங்கிரஸ் கூட்டணி யார் சொல்கிறீங்க? அது தலைவர் சொல்லிருக்காரு விஜய் பிரச்சாரத்துக்கு தடை வைக்கக்கூடாதுன்னு செல்வப்பிரநாயகி சொல்றாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி போக போகுது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களாக எழுது. அதை பற்றி ஒரு கருத்து? அதெல்லாம் விமர்சனம் கிடையாதுங்க. விமர்சனம் ரெண்டு விதமாக இருக்குது. அக்கப்போராக சொல்கிறதுங்கிறதையும் நீங்கள் விமர்சனங்கிறீங்க, அறிவுபூர்வமாக சொல்கிறதையும் நீங்கள் விமர்சனங்கிறீங்க. இதெல்லாம் அக்கப்போர். தமிழக வெற்றி கழகத்தினால தேர்தலில் வந்து திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும். நிச்சயமாக பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா எங்களுடைய வாக்கு சதவிகிதம் 45% மேலே. நீங்கள் வந்து அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் என்ன என்பதனை அவர்கள் இதுவரை நிரூபிக்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட 20லிருந்து 23% மேலாக இந்த முறை பெற முடியாது. நீங்கள் வந்து அவர்களோடு கூட்டு சேர்கிறவர்களெல்லாம் ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறவர்கள். எனவே வந்து எங்களுடைய வாக்கு சதவிகிதமும் அவர்களுடைய வாக்கு சதவிகிதமும் மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. எனவே அதை அவர்கள் நெருங்கவே முடியாது. நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். சார், அதிமுக உள்ளவங்க எல்லாருமே அமித்ஷாவை பார்க்க போறாங்க சார், என்ன சார் காரணம்? அமித்ஷாவை பார்த்தா என்ன தப்பு? ஏன் நீங்கள் என்னமோ அமித்ஷா ராவண மாதிரியா? சார் 2014 ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கிறதுக்காண்டி அமெரிக்கா வந்து $22 பில்லியன் செலவு சார், இந்த ஜிஎஸ்டி வரி 8 வருஷத்துக்கு பிறகு குறைக்கிறதுக்கான என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் வந்து தேர்தல் வருகிறது. நடுத்தர மக்கள் வந்து தேர்தலில் அவர்கள் தான் ஒரு பெரிய சக்தி. ஏன்னா விளிம்பு நிலை மக்கள், தொழிலாளிகள்லாம் எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது பிஜேபிக்கு தெரியும். எனவே நடுத்தர மக்கள், மேல் நடுத்தர மக்கள், அப்பர் மிடில் கிளாஸ், இவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் டிவி விலையை குறைக்கணும், 2 வீலர் விலையை குறைக்கணும், மிக்சி விலையை குறைக்கணும். இதெல்லாம் குறைச்சா இப்போ இந்த ஊடகங்கள் நீங்கள் எழுதுகிற மாதிரி ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, தீபாவளியை நல்லா கொண்டாடுவாங்கங்கிற ஒரு பெயர் வரும். அதற்காக செய்வது தான். எனவே நமக்கு அதற்கு எதிரான பரப்புரையை நாங்கள் மிக தீவிரமாக செய்ய விரும்புகிறோம். தென்னிந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சார், பிஜேபி எவ்வளோ முயன்று கடந்த காலகட்டங்களில் உள்ளே வர முடியல. அதுக்காக இப்போ வந்து கட்சியில் வந்து பிரித்தாளும் கொள்கையை கடைபிடிக்கிறாங்க சார். இது பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளை உடைச்சி நிர்மூலமாக்கி அது மூலமா அவங்க வந்து ஒரு வலிசிக்கிற நிலைப்பாடு வந்துருச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதெல்லாம் வெற்றி பெறாது. நீங்கள் சில தனி மனிதர்கள் பிரிந்து செல்கிறார்கள் என்கிற காரணத்தினால ஒரு இயக்கம் பலகீனம் அடையவே அடையாது. அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றியும் பெறாது. அதெல்லாம் ஏற்புடையதும் அல்ல. சார், அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு தகவல் இருக்கு சார். அவரே இல்லைன்னு சார், அண்ணா வீட்டு கொடுத்தாங்கன்னு எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. எதுங்க? அண்ணா ஜெயிச்சா தான் வீட்டு கொடுத்தாங்க, அந்த வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்காங்க எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க அதெல்லாம் போய் இதெல்லாம் இது என்ன கேள்வி? இதெல்லாம் முறையாது. தேங்க்யூ சார்.